கன்னி ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்கின்றது. மாதம் முழுவதுமே 2 9 குடைய சுக்கிரன் 5ஆம் வீட்டு, 5ஆம் வீடு பாக்கி வீடு, லக். ஓகே, லக்கை குறிக்கக்கூடிய வீடு. அத்தகைய 5ஆம் வீட்டில் வலுவாக இருக்கின்றார். அதே நேரம் 6இல் சனி வலுவாக இருக்கின்றார். எப்பவுமே 6ல் இருக்க சனி பெனிஃபிஷியல் தான். ஓகே, இதனால நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் அதிகமாக கிடைக்கும். பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு நல்ல சூழல் இருக்கு. அது கடன், நோய், எதிரி, ஏதாவது ஒரு விஷயமாக இருக்கலாம். வெகு நாட்களாக உங்களை பாதித்து வந்த ஒரு நோயாக கூட இருக்கலாம். அது தீர்வதற்கான ஒரு நல்ல சூழல் இந்த மாதம் இருக்கு. திருமணம் கைகூடுவதற்கும் இது ஒரு அருமையான நேரம். ஓகே, ஸோ இந்த டைமை நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே நேரம் சூரியனும் நல்ல நிலையில் இருப்பதால் தந்தையின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, என்ன ஒரு விஷயம்னா, மாதத்தின் முதல் பகுதியில் புதன், ராசிநாதன் புதன் வக்கரமாக இருக்கின்றார். இதனால் பேசும் பேச்சில் கவனம், நிதானமும் தேவை. எதிராளி உங்களை தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது மிஸ்கம்யூனிகேஷன் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. டாக்குமெண்டேஷன் ஹேண்டில் பண்றீங்க, இப்போ எல்லாம் டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ் தானே, ஃபைல்ஸ் எல்லாம். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. நீங்கள் யாருக்காவது அனுப்பணும்னு நினைச்சிட்டு வேற யாருக்காவது அனுப்பிச்சிட்டிங்கன்னா அதனால பிரச்சனைகள் ஏற்படலாம். ஓகே, ஸோ அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. நல்ல வாய்ப்புகள், முன்னேற்றமான ஒரு சூழல் இருந்தாலும் ஒரு சிலர் தனிமை, விரக்தி என்ற நிலையில் தான் இருக்கின்றீர்கள். அதிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் தான் முயற்சி எடுக்க வேண்டும். எடுத்த உடனே பெரிய எஃபர்ட் எடுக்காதீங்க, சின்ன சின்ன எஃபர்ட்டாக எடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் பெரிய எஃபர்ட் எடுக்கலாம். நீங்க தான் முயற்சிக்கணும். உங்கள் முயற்சியால் தான் இந்த தனிமை, விரக்தியிலிருந்து வெளிவர முடியும். ஏன்னா நல்ல வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வாய்ப்பை விட்டுவிடக்கூடாது என்பதால் தான் இதை நான் குறிப்பிட்டு கூறுகின்றேன். டிசம்பர் மாதம் அருமையா இருக்கு. சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.